இயேசுவின் பிறப்பு. யூதேயா மற்றும் கலிலேயா பகுதிகளில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலியர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களின் அரசன் ஏரோது. ஆனால் அப்பிரதேசத்தில் இருந்த நாடுகளுக்கெல்லாம் அதிபதியாக மிகவும் அதிகாரம் மிகுந்த ரோம பேரரசராக அகஸ்டஸ் இருந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் முடிந்த சில மாதங்களுக்கு பிறகு பேரரசர் அகஸ்டஸ் தனது நாட்டின் மக்கள் தொகையை கணக்கெடுக்க விரும்பினார். மக்கள் ஒவ்வொருவரும் தத்தம் பெயரை பதிவு செய்ய அவரவர் பிறந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது அரச கட்டளை. யோசேப்பு பிறந்த நகரமான பெத்லகேமுக்கு யோசேப்பும் மரியாளும் சென்றனர். நகரத்தை அவர்கள் அடைந்த பொழுது மக்கள் தங்கும் விடுதிகள் அனைத்தும் இடமின்றி நிரம்பிவிட்டன. எனவே மாட்டுக் கொட்டகையில் தங்கினர். இங்குதான் இறைமகன் இயேசு பிறந்தார். அன்று இரவு அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் தங்கி தங்கள் ஆட்டு மந்தையை காவல் காத்துக் கொண்டிருந்த இடையர்களுக்கு முன்பாக திடீரென ஒரு வான தூதர் தோன்றினார். இதோ பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். பெத்லகேமுக்கு சென்று அவருக்கு மரியாதை செய்யுங்கள் என்று தூதர் அறிவித்தார்.